ஹாய் மக்களே! இது உடைய பாசாடி கோர்ஸ். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி கதை இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்துல அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் எந்த மாதிரியான தேர்தல் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஒரு கருத்து கணிப்பு. யூகங்கள் சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை வச்சு, இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய தேர்தல்களை வச்சு, இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இது யாருடைய மனசையும் புண்படுத்துறதுக்கு இல்ல. ஆனா, இந்த மாதிரியாக நடந்தது அப்படின்னா, தமிழ்நாடு எந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம இது முன்னாடி யாரை பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் பார்க்க போறோம். மேற்கு வங்கம் சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்களா இந்த மாநிலத்துல முதலமைச்சரா இருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாங்க. காங்கிரஸோட ஆட்சி அமைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட நடந்த ஒரு கருத்து வேறுபாட்டால காங்கிரஸை விட்டு தனியா தனிமையா தேர்தல் நின்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மூலமா மேற்கு வங்கத்தை ஆட்சிக்கு வந்தாங்க. மேற்கு வங்கத்துல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 முறையா ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நிலவரம் என்ன அப்படின்னா, வாசிச சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு சில சக்திகள் இன்னைக்கு மேற்கு வங்கத்தை ஃபுல்லாவே ஆக்கிரமிக்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த தேர்தலில் 2 தொகுதியில் இருந்தாங்க. 2 தொகுதியில ஒரு தொகுதியை மம்தா பானர்ஜி தோத்து போனாங்க. யார்கிட்ட அப்படின்னா, பாஜகவை சேர்ந்த சுவேந்த அதிகாரி அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்ட மம்தா பானர்ஜி தோத்து போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகுது. அதுக்கப்புறம் பாஜக மிக தீவிரமாக மேற்கு வங்கத்துல கால் ஊன்றுறாங்க. மேற்கு வந்து கால் ஊன்றதுக்கு அப்புறம் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கூட இருக்கணும். ஆனா அவங்க தனியா நின்று தனிமையில இன்னைக்கு எலெக்ஷன் சந்திக்கிறாங்க. அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி நடந்துட்டே இருக்கு. எப்படி நம்ம இந்த 2026 எலெக்ஷன் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் சார் சொல்றாங்களோ, அதே மாதிரியான தேர்தல் தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல நடந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 2 கட்டங்களா மேற்கு வங்கத்துல நடந்துட்டே இருக்கு. 294 தொகுதியா இருக்கக்கூடிய இந்த மேற்கு வங்கத்துல 2 கட்டங்களா தேர்தல் நடந்துட்டே இருக்கு. இந்த 2 தேர்தல்களையும் மிகப்பெரிய கலவரங்கள்லாம் நடந்துகிட்டு மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நடந்துகிட்டு வாக்களிச்சிருக்காங்க மக்கள் எல்லாம். மே 4 தான் இதோட ரிசல்ட் வரப்போகுது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலயுமே பாஜகவுக்கும் மெஜாரிட்டியா கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் 1-2 மீடியாக்கள் திரிணாமுல் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டியா கொடுக்குறாங்க. சரி, இதை ஏன் நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக இருக்கட்டும், இவங்க அடுத்து மறுபடியும் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சிக்கு வரும் சொல்றாங்க. அதே நேரத்துல இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டை ஆண்டு அம்மா இருந்த அதிமுக கட்சி இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதே நேரத்துல பாஜகவோட கூட்டணி இருக்கும்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை விட அதிமுக வாக்கு வங்கியில மிக குறைஞ்ச சதவீதமா போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல அதிமுக கூடிய நிறைய பேர் பாஜகவுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கிட்டத்தட்ட 2031 தேர்தல், இந்த 2026 தேர்தல்ல தமிழக கட்சிக்காக புதுசா வர போய் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கிய மிகப்பெரிய மேஜரா இருக்கக்கூடிய ஒரு ஓட்டு வங்கியை திமுகவா இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இவங்க மிகப்பெரிய ஷேரிங் லெவல்ல தமிழக கட்சிக்காக பிரிச்சிருக்காங்க. இது 2031 வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னா, அன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு எப்படி ஆகும் அப்படின்னா, தமிழகத்துல உள்ள நடக்கக்கூடிய தேர்தல் தமிழ் மாநில கட்சிகளுக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய பாஜகவுக்குமா இருக்கும். எப்படி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்துல சில பிரச்சனைகள் நிறைய ஒவ்வொரு பிரச்சனைகளா கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் இஷ்யூவா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு, நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பிளான விஷயங்கள் மாதிரி தான் தெரியுது. இது இன்னும் நாட்பட ஒவ்வொரு ஆண்டு காலங்களும் இது வளரும். நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சக்திகள் பாசிச சக்திகள் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் ஒரு பெரிய எலெக்ஷன் ரிவால்வரி நடக்கும். அதே நேரத்துல திமுகவோட இந்த தேர்தலே மிகப்பெரிய அரசு ஊசலா இருந்த காங்கிரஸ் கட்சி தனிச்சு நின்று நாங்க பெரும்பான்மையை காட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஓட்டை பிரிப்பாங்க. இது 2031 தேர்தல மிகப்பெரிய எஃபெக்ட் ஆகும். 2031 தேர்தல் தமிழகத்துக்கு எப்படி இருக்க போகுதோ அதோட டெமோ தான் இன்னைக்கு 2026 தேர்தலா மேற்கு வங்க எதிர்கொண்டுட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் ஆய்வுகளை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னும் தமிழகத்துல இன்னும் 5 வருஷத்துக்கு எந்த மாதிரி ஆட்சி நடக்குதுன்னு பார்க்கலாம்.